ஞானமான காரியங்களை நாம டெய்லி நாம செஞ்சோம்னா அந்த ஞானம் அதற்குரிய பலனை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஞானம் என்ன பண்ணுது? நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது, கனத்தை கொடுக்கிறது, நிலையான பொருளை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் உங்களுக்கு கனத்தை கொண்டு வரும். ஆனா பணத்தை தேடுறதுனால உங்களுக்கு கனம் வராது. ஞானத்தை தேடுறதுனால, ஞானமா நடந்துக்கிறதுனால நமக்கு என்ன வருங்க? பணம் வருகிறது, கனம் வருகிறது. நம்ம கிட்ட வர்றதெல்லாம் நிலைச்சு நிக்குது. அதே நேரத்துல நீதியாய் நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:16 வாசிங்க பார்க்கலாம். அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஞானமா நம்ம நடந்தோம்னா உங்களுக்கு தீர்க்காயுசுங்க. என்னதுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஞானமா நடந்தீங்கன்னா, ஞானமா நடந்தீங்கன்னா உங்களுக்கு தீர்க்காயுசு. அப்போ அந்த ஞானத்தோட வலது கையில என்ன வச்சிருக்குதுங்க? ஞானம் வலது கையில என்ன வச்சிருக்குது? தீர்க்காயுசை வைத்திருக்கிறது. அற்ப ஆயுசுல நாம போக போறதில்ல, தீர்க்காயுசை வைத்திருக்கிறது. அதன் இடது கையில பணத்தை வச்சிருக்குது, வெள்ளிய வச்சிருக்குது, தங்கத்தை வச்சிருக்குது, வைரத்தை வச்சிருக்குது, நலங்களை வச்சிருக்குது, கட்டிடங்களை வச்சிருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நாம ஞானமாய் நடக்கிற பொழுது என்ன ஆகுதுங்க? ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய இடது கையில இருக்கக்கூடிய செல்வமும் கனமும் நம்மை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. சரி, இப்ப மூன்றாவதாக கர்த்தருக்கு கொடுக்கும் ஞானத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எதை குறித்து நாம பார்க்க போறோம்? கர்த்தருக்கு கொடுக்கும் ஞானம். 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1:4. யோபு 1:4. அவனவன் தன் தன் நாளிலே அவன் வீட்டுல விருந்து செய்வான். தங்கச்சிமார்கள் அக்காமார்களை எல்லாம் கூப்பிடுவான். தங்களோட போஜனம் பண்ணும்படி கூப்பிடுவாங்க. பாருங்க, ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு நாள்ல விருந்து செய்வான். அவன் விருந்து செய்யற நாள் முடிகிற போது யோபு என்ன பண்ணுவான்னு பாருங்க. ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சு ஆண்டவரை தங்களுடைய இருதயத்துல தூஷித்திருப்பார்கள்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்கள பரிசுத்தப்படுத்தி விடிய காலையிலேயே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். ஹல்லேலூயா. என்ன பண்ணிடுவாங்க? சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். ஹல்லேலூயா. இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். அப்படின்னா என்னதுங்க? டெய்லி 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 செய்து வருவான். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க அவனுக்கு கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஞானம் யோபுவுக்கு இருந்தது. யோபுவுக்கு என்ன இருந்ததுங்க? கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஞானம் இருந்தது. அவனுடைய குமாரர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையும், அவனுக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையும் என்ன செய்வாங்க? அவங்க ஒரு விருந்து வைப்பாங்க. அதுல சகோதரிகளையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்களோடு கூட போஜனம் பண்ணும்படி அவங்க கூப்பிடுவாங்க. இப்போ விருந்து செய்கிற அந்த ஒவ்வொரு நாள்ல யோபு என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒருவேளை என் பிள்ளைங்க அவங்க பாவம் செய்து அவங்க ஆண்டவரை தங்களுடைய இருதயத்துல தூஷித்து இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாம் கூப்பிட்டனுப்பி அவங்கள பரிசுத்தப்படுத்துவான். பரிசுத்தப்படுத்திட்டு காலையில விடிய காலையில அவன் எந்திரிச்சு அவங்களுடைய இலக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். அவங்க
இலக்கத்தின்படியே. அப்படின்னா என்னதுங்க, அந்த 10 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 10 பிள்ளைங்களுக்கு ஏற்ற விதத்துல 10 பலிகளை செலுத்துவான். ஹல்லேலூயா. அப்ப அந்த சர்வாங்க தகன பலிகளை ஒவ்வொரு நாளும் செஞ்சாங்க. ஹல்லேலூயா. சரி, இப்ப ஆடு வெட்டுறதுக்கு பேர் என்னதுங்க? ஆடு வெட்டுறதுக்கு பேரு கடா வெட்டுறது. சரி, கடா வெட்டுறதுக்கு பேர் என்னதுங்க? கடாவை கடவுளுக்கு காணிக்கையாக என்ன செய்யறாங்க? காணிக்கையாக பலி கொடுக்கிறார்கள். பலி என்பது என்ன? காணிக்கை இல்லையா? கடாவை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள் இல்லையா? அப்போ இவங்க அந்த நாட்கள்ல அவங்க என்ன செய்தாங்க? எருதுகளையும் காளைகளையும் ஆடுகளையும் அவங்க என்ன செய்தாங்க? அவங்க பலியாக காணிக்கையாக செலுத்தினார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்துட்டு இருந்தான்? அவன் ஆண்டவருக்கு அவன் காணிக்கைகளை செலுத்தினான். பிள்ளைகளுக்காக காணிக்கை செலுத்துவது என்பது ஒரு ஞானம். ஹல்லேலூயா. என்ன பண்ணணுங்க? பிள்ளைகளுக்காக நீங்க சிறப்பான காணிக்கைகளை செலுத்துவது என்பது ஒரு ஞானம். என் பிள்ளை நல்லா படிச்சு நல்ல எதிர்காலம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க காணிக்கை செலுத்துவது ஒரு ஞானம். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி காணிக்க ஒரு தடவை இல்லை, நீங்க காணிக்கைகளை அது கிடைக்கிற வரையில் செலுத்தி கொண்டே இருப்பது ஒரு ஞானம். ஹல்லேலூயா. ஒரு வீடு வாங்கணும்னா அந்த வீட்டுக்காக நீங்க காணிக்கை செலுத்தி கொண்டே இருப்பது ஒரு ஞானம். ஹல்லேலூயா. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? யாராவது அடிக்கடி சிக்காகிறாங்க அப்படின்னா அதுக்கு மாசம் காணிக்கை செலுத்துவாங்க. மாசம் அவங்க காணிக்கை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இனி அந்த வியாதியே அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இல்ல, கிட்டத்தட்ட 30 வருஷமா அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்பவும் செய்யறாங்க. 30 வருஷமா அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி வீடு வாங்கறதுக்கு, வீடு வாங்கணும், சொந்த வீடு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மாத காணிக்கைகளை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. மாதம் தவறாம காணிக்கை செலுத்துவாங்க. காணிக்கை செலுத்தி என்ன பண்ணாங்க? வீடு வாங்கியாச்சு. அடுத்தது வீட்டுக்கு பேங்க் லோடு இருக்குது அப்படின்னா இந்த கடனெல்லாம் கட்டி முடிக்கணும் ஆண்டவரே, அதுக்காக காணிக்கை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்க உங்க கணவருக்காக காணிக்கை செலுத்துங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக காணிக்கை செலுத்துங்கள், உங்களுடைய எதிர்காலத்திற்காக காணிக்கை செலுத்துங்கள். எதெல்லாம் உங்களை ஒரு வேதனைப்படுத்திட்டு இருக்கோ, துன்பப்படுத்திட்டு இருக்கோ, உங்களுக்குள்ள ஒரு மனக்லேசத்தை உண்டாக்கிட்டு இருக்கோ, அல்லது நான் இப்படியெல்லாம் உயர வேண்டும்னு எதை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்காக நீங்க என்ன செய்யணும்? ரெகுலரா டெய்லிங்கிற மாதிரி இல்லாம நீங்க என்ன செய்யணும்? ரெகுலரா நீங்க ஒரு காணிக்கை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப கனகா சிஸ்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களாம் ரொம்ப சம்பளம் கம்மியா வாங்குறவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கவர்ல, நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா நீங்களும் பழகணுங்கிறதுக்காக, அவங்க கவர்ல பார்த்தீங்க அப்படின்னா வாரம் அவங்க தசம பாகம் இல்லாம வாரம் அவங்க அங்க இருக்கக்கூடிய ஸ்தோத்திர காணிக்கை, நன்றி காணிக்கை, இந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்களா? அதுல எதுலையாவது ஒரு 2-3 காணிக்கை செலுத்தி இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதே மாதிரி அண்ணாள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் வாரம் ஏதாவது ஒரு காணிக்கையை போட்டு அவங்க ஒரு 2 இடத்துல டிக் பண்ணி இருப்பாங்க. டிக் பண்ணி காணிக்கையை செலுத்தி இருப்பார்கள். விசுவாச காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, நன்றி காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, இப்படி ஏதோ ஒண்ணுல டிக் பண்ணி அவங்க என்ன ஜெபிச்சு போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு உதாரணத்திற்கு நான் சொல்றேன். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் இதை பிரசங்கிக்கிற போது கேட்டு ஒரு தடவை பிரசங்கிக்கிறேன், கேட்குறாங்க, கேட்டு அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்களே, அதுதாங்க ஞானம். செய்ய ஆரம்பிச்சவங்க 2-3 வருஷம் முன்னாடி பிரசங்கித்த பிரசங்கத்தை கேட்டு 2-3 வருஷமா அதை செய்யறாங்கன்னா அதுதான் ஞானம். ஆனா நாம என்ன செய்யறோம்? மற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு தடவை நாம் அதை பண்றோம். இதை சொன்னாங்களா, பேசுனாங்களா, அதை கேட்டுட்டு ஒரு வாரம் ஒரு தடவை நாம் அதை செய்யறோம். செஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்றது இல்லைங்க, நாம் அதை செய்யறதே இல்லை. அப்போ இது ஞான சூனியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அது ஞானம் இல்லாமல் நடப்பது, அறிவில்லாமல் நடப்பது. நாம் என்ன செய்யணும்? அதையே தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞானம் அது உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக கொடுக்கும். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பிள்ளைகளுக்காக அவன் காணிக்கைகளை தினந்தோறும் காணிக்கைகளை செலுத்துகிறான். ஹல்லேலூயா. யாருக்காக காணிக்கைகளை செலுத்துகிறான்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக தினந்தோறும் காணிக்கைகளை செலுத்துகிறான். அப்ப
அப்ப தசம பாகங்களை செலுத்துவதோ காணிக்கைகளை செலுத்துவதோ என்னதுங்க, அது ஒரு ஞானம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஞானமாய் நடந்தால் ஞானமே உங்களுக்கான வெகுமதியை கொடுக்கிறது. இப்படியெல்லாம் இவன் நல்ல ஆசீர்வாதமாய் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? நல்ல இவனுக்கு நல்ல ஞானமாக நடக்கிறான், ஆண்டவருக்கு கொடுக்குறான், உத்தமனாய் இருக்கிறான், சன்மார்கனாய் இருக்கிறான், நீதியாய் நடக்கிறான். இப்படியெல்லாம் அவன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறான், கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்குறான். இப்படியெல்லாம் இவன் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனையை நாம் நினச்சிக்கிறோம் அந்த சோதனை யோபுவுக்கு வந்த சோதனை அல்ல, யோபுவின் செழிப்புக்கு வந்த சோதனை, யோபுவின் ஆசீர்வாதத்திற்கு வந்த சோதனை. அவன் எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கிறானோ அந்த ஆசீர்வாதங்களுக்கு மாறாக வந்த சோதனை. அந்த சோதனை வர்றப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோதனையிலும் அவன் ஞானமாய் ஜெயிக்கிறான். ஹல்லேலூயா. அந்த சோதனையிலும் பொறுமையோடு கூட அவன் ஜெயிக்கிறான். அந்த சோதனையிலும் விசுவாசத்தோடு கூட அவன் ஜெயிக்கிறான். இப்ப பாருங்க, யோபுவுக்கு என்ன நடந்தது? யோபு 1:6 வரையில் வாசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். ஒரு நாள் என்ன பண்றாங்க, தேவ புத்திரர், அதாவது தேவதூதர்கள் எல்லாரும் பரலோகத்தில் ஒரு சட்டசபை நடக்கும். என்ன நடக்குங்க? பரலோகத்தில் ஒரு சட்டசபை நடக்கும். இங்க அண்ட சராசரங்கள்ல என்ன நடந்துட்டு இருக்குது, பூமியில என்ன நடக்குது அப்படின்னு டெய்லி அங்க சபை கூடி ஒரு சட்டசபை நடக்கும். அப்போ தேவபுத்திரர் எல்லாரும் ஆண்டவர் சந்நிதிக்கு வர்றாங்க, ரிப்போர்ட் பண்றதுக்கு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? ரிப்போர்ட் பண்றதுக்கு வர்றாங்க. ரிப்போர்ட்னா என்னதுங்க? அவங்க இன்னைக்கு என்னெல்லாம் வேலைகளை செய்தார்கள் அப்படிங்கிறத கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்படி வந்து நிற்கும் போது சாத்தானும் அவங்க நடுவுல வந்து நிக்கிறான். யார் நடுவுல வந்து நிக்கிறான்? சாத்தானும் தேவதூதர்கள் நடுவுல வந்து நிக்கிறான். கர்த்தர் இப்ப சாத்தானை பார்க்கிறாரு. பார்த்ததுமே அவர் என்ன கேட்கிறாரு? அவருக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிறாரு, நீ எங்கே இருந்து வருகிறாய்? என்னன்னு கேட்கிறாருங்க, எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ சாத்தான் என்ன பண்றான்? கர்த்தருக்கு பதில் சொல்றான், பூமி முழுக்க நான் உலாவிட்டு இருந்தேன். எங்க உலாவிட்டு இருந்தேன்? பூமி முழுக்க நானே உலாவிட்டு இருந்தேன், அதுல சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றான். என்னன்னு சொல்றான்? நான் பூமி முழுக்க உலாவிட்டு சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றான். பாருங்க, அந்த கிழக்கத்தி புத்திரர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, ஊத்ஸ் தேசம் இருந்தது பாத்தீங்களா, அந்த ஊத்ஸ் தேசத்துல அவன் காலத்துல வாழ்ந்த ஜனங்கள்லையே, யாருங்க? அவன் காலத்துல வாழ்ந்த ஜனங்கள்லையே இந்த யோபு தான் எப்படி இருந்தாங்க? அவன் உத்தமனும் சன்மார்கனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருக்கிறான். இல்லையா? நல்லா கவனிங்க, எல்லா ஜனங்களை விட இவன் ஒருத்தன் தாங்க ஆண்டவர் வச்ச ஸ்டாண்டர்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ பிசாசுக்கு யார் மேல கண்ணு போகும்? யோபு மேலதான் கண்ணு போகும். ஏன் யோபு மேல கண்ணு போகுது? மற்றவங்கெல்லாம் அவன் சரக்கோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவனுடைய அஜெண்டா படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவனுடைய திட்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த யோபு மட்டும்தான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படி, கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப யாரு மேல கண்ணை வைக்கணும் அப்படின்னா யோபு மேலதான் கண்ணை வைக்கணும். இப்ப என்னமோ ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி அவன் என்ன செய்யறான்? நான் பூமி முழுக்க சுத்திட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சாத்தானை பார்த்து ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஹல்லேலூயா. என்னன்னு சொல்றாரு? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லார் மேலையும் பிசாசு என்ன பண்ணிட்டே இருக்காங்க? அவன் கவனித்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவரோ உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார். அதே நேரத்தில் பிசாசு என்ன பண்றான்? கவனம் வைக்கிறான். உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்கிறாருங்க. என்னன்னு சொல்றாருங்க?
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாகிய அவன் மாதிரி பூமியிலேயே ஒரு மனுஷனும் இல்ல. ஹல்லேலூயா. ஊட்ஸ் தேசத்துல மட்டும் இல்ல, முழு பூமியிலையும் அவன் ஒருத்தன் தான் எனக்கேற்ற விதத்தில் நடக்கக்கூடிய என்னுடைய தாசன். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவன் எப்படி நடக்கிறான்? இந்த யோபு எப்படி நடக்கிறான் அப்படின்னா, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக, உத்தமனாக, சன்மார்க்கனாக, அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக, பூமியில இருக்கிற எல்லார காட்டிலும் அதிகமாய் அவன் நடக்கிறான். இது ஒரு ஞானங்க. இங்க சங்கீதம் 111:10 நாம பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என்னதுங்க? கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம். இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக, அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். அப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது தான் ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுவது. ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறாரோ அத்தனையவோ நாம் என்ன பண்றதுங்க? அதை செய்வதுதான் ஞானம். ஹல்லேலூயா. அதில் வாழ்வதுதான் ஞானம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டே. ஹல்லேலூயா. நல்ல புத்தி யாருக்கு வருது? அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் நல்ல புத்தியில் நடக்கிறார்கள். அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ சாத்தா என்ன பதில் சொல்றான்னு பாருங்க. கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். எப்படி நடக்கிறான்? விருதாவாகவா அப்படின்னா என்னதுங்க? அவன் வீணாவா அப்படி நடக்கிறான், சும்மாவா அப்படி நடக்கிறான், அல்லது எந்த பலனும் இல்லாமையா அவன் அப்படி நடக்கிறான். கர்த்தருக்கு பயந்து அவன் நடக்கிறான். 10ஆம் வசனம் பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சுத்தி வேலி அடைக்கவில்லையா? ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு ஞானம் இருந்தால், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு ஞானம் இருந்தால், நம்முடைய வீட்டை சுற்றிலும் ஒரு வேலி உண்டாகி இருக்கும். நமக்குரிய எல்லாவற்றை சுற்றிலும் ஒரு வேலி உண்டாகி இருக்கும். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையா? ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள்ல ஆன் எவ்ரி சைடு அப்படின்ட்டு இருக்கு. எல்லா பக்கங்களிலும் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய கைகளின் கிரியைகளை அவர் என்ன செய்திருக்கிறாருங்க? ஆசீர்வதித்தீர். அவன் ஞானமா நடந்தான். அந்த ஞானமா நடந்ததனால அவன் என்ன செய்தான்? அவனையும் அவன் வீட்டை சுற்றிலும் கர்த்தருக்கு பயந்து அவன் நடக்கிறது ஒரு ஞானம். கர்த்தருக்கு பயந்து நடந்ததனால அவனையும் அவன் வீட்டை சுற்றிலும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். அதே நேரத்தில் அவன் என்ன செய்கிறானோ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவன் கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இங்கிலீஷ் பைபிள்ல and conferred prosperity and happiness upon him. அவன் மேல ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, செழிப்பையும் சந்தோஷத்தையும் ஊற்றினார். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில செழிப்பையும் சந்தோஷத்தையும் தந்தருளினார், ஆசீர்வதித்தார் அப்படிங்கிற வார்த்தை. அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றானே சாத்தான். அந்த ஆசீர்வதித்தீர் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் செழிப்பினாலும் சந்தோஷத்தினாலும் அவனை நிரப்பி அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வருகிற போது உங்களுக்கு என்ன வந்துருதுங்க? செழிப்பும் சந்தோஷமும் வந்து விடுகிறது. அதனாலதான் இந்த வருஷம் முழுக்க நம்ம அந்த ஆசீர்வாதத்தை குறித்தே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நான் செழிப்ப பேச வரல, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பேச வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்திற்குள் அடங்கினதுதான் செழிப்பு. அதைத்தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ அவன் கைகளின் கிரியையை அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க ஞானமா நடக்கணும். நீங்க ஞானமா நடந்தீங்கன்னா உங்க கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் செழிப்பையும் கொடுக்கிறார். ஆசீர்வாதத்துக்குள்ளதான்
சந்தோஷமும் செழிப்பும் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரை நாம் சொந்தமாய் கொண்டிருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய ஞானத்தின் ஆவி நமக்குள் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, ஞானம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க வேண்டியதில்லை. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், அவர் ஞானத்தின் ஆவியாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஞானத்தின் ஆவியா நமக்குள்ள இருக்கிறதுனால ஞானம் தானாவே நமக்குள்ள எழும்புது. ஹல்லேலூயா.